திவ்யா மேசன்ஸோட சிங் இன் தி ரெயின் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே தீபக். ஸோ நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கான முதல் கெஸ்ட்டை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். அவங்கள வெல்கம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள பற்றின பில்டப் நிறையா கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் ஐ வுட் லைக் டு வெல்கம் மணிமேகலை அவர்கள் அண்ட் ரோஷினி அவர்கள். பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. போட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா, போட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா. அக்கா, நான் ஒரு முக்கியமான ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நம்பலாமா? நிஜமா நம்பலாம். அப்போ ஓகே. ஓகே, நீங்க சன் மியூசிக்ல நீங்க வந்து ஆங்கரா இருந்தப்போ 3 மணிக்கு எனக்கு ஸ்கூல் முடியும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது இருங்கக்கா சொல்லி முடிக்கிறேன். கலாய் வாங்குறதுக்கு இந்த கேமரா போதும் எனக்கு சொல்லு. 3 மணிக்கு ஸ்கூல் முடியும். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா சன் மியூசிக்ல நீங்க பேசிட்டு இருப்பீங்க. வந்த உடனே டிவி மாத்திடுவேன் நான், வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லக்கா, பட் இருந்தாலும் நீங்க அப்ப நானும் காலேஜ் முடிச்சிட்டு தான் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்பேன் தெரியுமா உங்களுக்கு? நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஒரு ஆங்கரா நீங்க எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நானும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு ஆங்கர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றதை நம்ம சொல்ல விரும்புறேன். இல்ல, இட்ஸ் சோ குட், நல்லா இருக்கும், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஒரு 10 வருஷம் நீங்க ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போயிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து என்ன சொல்றோம், மறுபடியும் சின்ன குழந்தைங்க வந்து நம்ம கலாய்ப்பாங்க. சோ அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக அதான் கேக்குறேன், நீங்க ஏன் போல அப்போ? பக்கத்துல அது அறுவாளையறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ரோஸ் இங்க வா. எஸ், உனக்காக நான் ஷோல என்னென்னலாம் பண்ணிருக்கேன். குக்கிங் தெரிஞ்ச ஆளுக்கு கூட நான் அழுது இல்ல, குக்கிங் தெரியாத உனக்காக நான் அழுதுருக்கேன் ஷோல. ஒரு சின்ன பையன் நின்னு கலாச்சிட்டு இருக்கான், ஒரு கேள்வி கேட்காம கெட்ட பக்கம் சிரிச்சிட்டு இருக்க. கேளுங்க, நீங்க வந்து எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றீங்கல்ல? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணி இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்பி வந்திருக்கேன் இந்த ஷோக்கு. நான் போச்சு, இவளும் சேர்ந்து நான் கலாய்க்க போறா. ஷோ முடிக்கும் செருப்புகள் அடிக்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து. என்னோட காம்படிட்டர்ஸ் வீக்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வீக்கான காம்படிட்டர்ஸ் தான். ஆமா ஆமா, அது என்னன்றத பாத்துறோம். ஆனா இந்த சைடு வந்து எப்பயுமே இல்ல, எப்போ யார் வந்து நின்னாலும் அவங்க தோத்து போயிடுவாங்க. நம்ம அங்க தான் போறோம். ஓகே, அப்ப அந்த சைடு போயிடுங்க. Thank you. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. ஆக்சுவலி அங்க நிக்கிறவங்க தான் தோப்பாங்க. காம்படிட்டர்ஸை வந்து கூப்பிட்டுறலாம். ஸோ மக்களோட விருப்பத்துக்கு இணங்க I would like to welcome Sam Vishal and Srinisha. ஆசையை நிறைவேற்றியாச்சு மக்களே. அண்ட் இப்போதான் சொல்லணும்னா வந்துட்டு எல்லாரும் சீரியஸா கான்செர்ட் பண்றாங்களோ இல்லையோ, சீனிஸா இல்லாம கான்செர்ட்டே பண்ண மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அண்ட் சாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கங்க்ராட்ஸ் ஷோக்கு. தேங்க்யூ சாம். நீங்க பயங்கரமான சிங்கர்ஸ். உங்க ஆப்போனன்ட்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது தேவையில்லாத கேள்வி நினைக்கிறேன். உங்களுக்கு மக்களோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு வேற எபிசோடே கிடைக்கலையா? நாங்க வரும்போது 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க மக்களே ஆசை நிறைவேற்றுன்னு சொல்லுவீங்களா? 2 பேரும் சிங்கர்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. ஏன்னு நான் சொல்றேன், லாஜிக்கலான ஒரு இது. இப்போ நான் வந்து ஒரு பாட்டு கேட்டேன்னா என்னால கத்துக்கிட்டு பாட முடியுமான்றதுனால நான் திரும்பி நிறைய பாட்டை கேட்பேன். பட் அவங்க வந்து பாட்டு பயங்கரமா லிசன் பண்றவங்க, அதனால எங்களோட நிறைய சாங்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படியா? இல்ல, அதுவும் இல்லாம அவங்க ஒரு விஜே. இந்தா வந்துட்டேன் ராசா. எனும் வரிசையில் 5 பாட்டு சொல்லுங்க. அம்மா அம்மா இதாண்டா இதாண்டா, அன்பே அன்பே ஆருயிரே, அன்பே அன்பே கொல்லாதே, ஐயோ ஐயோ அன்பே நன்பே, ஆளான பாத்தீங்களா? நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இதேதான் நான் சொல்லி. டேய், இந்த டேபிள தூக்கி அடிச்சுறேன்டா நான் உன்னைய. நான் வந்து எப்படிடா இந்த அக்காக்கு வந்து இவங்க சொன்னா பாட்டு போடுறாங்க, எப்படி இவங்க வந்து பட்டன் கிட்டன்லாம் வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு யோசிப்பேன். அந்த அளவுக்கு அவங்க அப்பயே பண்ணிருக்காங்களா? அதனால அவங்களோட எங்களை போட்டியா போட்டு 11th படிக்கும்போது கூட அந்த அளவுக்கு கூட உனக்கு அறிவு இல்லாம இருந்திருக்கு. 11th ஓகே, அவங்க ஆங்கர் பண்ணும்போது நீங்க 11th படிச்சிருந்தீங்களா? 11thலாம் இல்ல, நான் 5th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஏன் போன ஜென்மத்துல உங்க அம்மாவோட கருவுல இருந்து ஏன் அத வேற ஒட்டு வைக்கிறீங்க? பொய் சொன்னா எப்படி? கரெக்ட்டா நான் 5th சொல்லும்போது அவளும் 5th தான் சொன்னா. ஏன்னா எங்க 2 பேருக்கு ஒரே ஏஜ். அந்த டைம்ல 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சேன் நானு. ஓகே, நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்
ரவுண்டுக்கு ஓகே போறதுக்கு முன்னாடி Yes. டீமுக்கு ஒரு பேர் வச்சிருங்க. சூனா போனா டீம். சில்போ சில்லாட்டின்னு வச்சுக்கிறோம். சில்போ சில்லாட்டி. ஏன் சில்போ சில்லாட்டி? அவரோட நான் ஒரு சில்போ சில்லாட்டின்னு ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். ஓ அந்த ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்கேன். எதனால அதை வச்சேன்னு கேளுங்க. எதனால? சில்போ சில்லாட்டின்னு டைப் பண்ணா யூடியூப்ல ஃபர்ஸ்டே இது ரெண்டும் தான் வரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சொல்லி ஷில்பா ஷெட்டின்னு வந்துரும் கடைசி. ரோஸ்னி மாதிரி ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கவங்களா சில்பா செட்டி தான் புடிச்சுப்பாங்க. சே அவங்களால தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. சூனா பானா யா சில்போ சில்லாட்டிக்கும் மேட்ச் ஆரம்பிக்க போதே. ஸோ முதல் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு தெரிஞ்சா சொல்லு தெரியாட்டி நில்லு. தெரிஞ்சவங்க வந்து பஸ்ஸர் அழுத்தணும், தெரியாதவங்க அப்படியே நின்னுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 3 பேரோட புகைப்படம் காட்டுவேன். நீங்க வந்து அவங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே அதுக்கப்புறமா என்னங்க சொல்றேன். கார்த்தி அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், தனுஷ் அவர்கள், சொல்லுங்க யார் வேணும் உங்களுக்கு? சிலம்பரசன் எஸ்டிஆர் சார். ஓகே, நீங்க தனுஷ் சார். கேள்விலாம் கேட்டு முடிச்சிருவோம். மொத்தம் 5 கேள்விக்கா. சரி 5 கேள்வி. பஸ்ஸர் அழுத்தி யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றீங்களோ அவங்க வந்து 3, இப்போ நீங்க 3 சொல்லிட்டீங்க கரெக்டா அப்படின்னா அதுக்குள்ள திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் அமௌண்ட் இருக்கும். ஆஹா அவங்க தான் வந்து அந்த பிரைஸ் அமௌண்ட் எடுத்துட்டு போவீங்க. தலைவா நீங்க இதுக்கும் சம்பந்தம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் அதுல வந்து 1 லட்சம் ரூபா இருந்தாலும் அது வந்து பயனுள்ளதா இருக்காது. தெரிஞ்சா சொல்லு தெரியாட்டி நில்லு ரவுண்டுடைய முதல் கேள்வி. அனிருத் அவர்கள் இசையமைப்பாளரா ஒர்க் பண்ண முதல் திரைப்படம் என்ன? அவர் வந்துட்டார், நீங்களும் வந்துடலாம். நீங்களும் கிட்டத்தட்ட வந்துடலாம். தெரியாதுல்ல அக்கா ஓடி வந்து பஸ் அழுத்தினா தான் ரூல்ஸ். ஓகேயா? ஏய் ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ். நான் சீட்டிங் சொல்றேன் நானு. 3 அட்ரா ஓ அப்படிலாம் அழுத்தலாமா? ஐயோ என்ன நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. டச் பண்ணாது மாறும்னு நினைச்சேனே. இந்த மாறும் ஷாக் அடிக்குது. இத்தனை நாள் வந்து இங்க இருந்துட்டு அதை போய் டச் பண்ணா மாறுன்றியா? உன்னைய நான் என்னையா சொல்றது? இல்ல அது உங்க சோக்கர் இதுனே. சரி ஓகே, 3 is the right answer. இல்ல சில்போ சில்லாட்டி தானே நீங்க? ஆமாண்ணே. நில்லுங்க, அப்படியே நில்லுங்களேன். எல்லாரும் சூனா போனா ஆயிர முடியுமா? ஐயா ஏதாவது எடிட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் ஒன்று போட்டுக்கோங்கய்யா. உங்களால முடியாதனால தானே சார் எங்ககிட்ட வர்றாங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. இங்க பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் ரெடி பண்றான் பாரு. என்ன பண்றது? ஓகே, நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வாங்க ப்ளீஸ் உங்களோட கிரீஸ்குள்ள போயிடுங்க. முதல்ல நீங்க செக் பண்ணல. கிரீஸ்குள்ள போயிடுங்க. நான் அக்கா இந்த வாட்டி நான் உங்களுக்கு நியாயமா நடந்துப்பேன். சரிக்கா, அது பின்னாடி போயிடுங்கக்கா. ஏய் பின்னாடி போடா. பின்னாடி போங்க, பின்னாடி. இரண்டாவது கேள்வி. இசை கருவிகள் இல்லாம சொல்லுங்க 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 பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆப்ஷன் கிடையாது. சொல்லுங்க. என்னதுன்னா இசை கருவிகள் இல்லாம எடுத்தாங்க. தெரிஞ்சா சொல்லு, தெரியலனா அப்படி வெளில போய் நில்லு. சாம் இல்ல ஒன்னு பண்ணலாம் சாம். இன்னும் பின்னாடி போங்க சாம். பின்னாடி போ. அக்கா நியாயமா கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இசை கருவிகள் இல்லாம வெறும் எனக்கு உளறுது. இசை கருவிகள் இல்லாம வெறும் மனித குரலை வைத்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் உருவாக்கிய பாடல் எது? அது எரியவே இல்லை, நீங்க அழுத்தலாம். சொல்லுங்க அக்கா. என்ன அந்த கேள்வி என்ன? சாரிங்க ஒரு சொயர்தான். அக்கா இசை கருவிகள் இல்லாம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் உருவாக்கிய பாடலின் பெயர் என்ன? அது நீங்க ஆப்ஷன் கொடுப்பீங்க. ஆப்ஷன் கொடுக்கணும் பாருங்க. ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ். பறந்து செல்லவா, காதல் கடிதம், சொல்லுங்கக்கா. ராசாத்தி. ராசாத்தி என்ன பாட்டு? என்ன பாட்டு? ராசாத்தி மணி ராசாத்தி ராசாத்தி என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு? ராசாத்தி ஓனனப்புல சத்தி ஏ அசர சத்தி. ஓகே சூப்பர். அண்ணா எனக்கு சத்தியமா எட்டலண்ணே. சூப்பர். உண்மையா? வேற லெவல் வேற லெவல். இது சீட்டிங். அண்ணா சத்தியமாண்ணே நான் ஓடி வரதுக்கு பக்கத்துல இருந்து சரி நியாயமா நான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். சூப்பர் கவால். நீங்க அக்கா எனக்காக ஒரே ஒரு வாட்டி அவங்க வந்து பஸ்ஸர் அடிக்கட்டுமே. அவன் அடிக்க மாட்டா. வரட்டு வாங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுவான். அதுக்குள்ள அடிச்சிடுறாரு. அதனால தான் மணி அவன் நியாயமா இருக்கா? இந்த உலகத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா. அவங்க நடந்து வரட்டும்க்கா. அவங்க நடந்து வரதாங்கா ஃபேமஸ்.
டக்குன்னு அடிச்சு சரியா நீ இவ்வளவு பெரிய கை இருக்கு அடிச்சு. ஆமா நீ யோசிக்கவே அங்க பாரு என் கால் எங்க வச்சிருக்கேன் பாரு ஸ்ரீனிஷா நீங்க வாங்க. என்னண்ணா போ எச்சரா பண்ணிட்டு இருக்கேன். குங்ஃபூ கலைகளில் சிறந்தவர்ன்ற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு. ஆனா வந்து நான் இப்படி வச்சுக்கலாமா காலை? சரி ஓகே. அமிலி துமிலி டேஷ் வேலி என்னை கவ்வி கொண்டதே அப்படிங்கறதா கேள்வி. ஆனா இந்த டேஷ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இப்போ நான் கொடுக்குற ஆப்ஷன்ல எந்த ஸ்பெல்லிங்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ். ஈஸியா பண்ணிருப்பேன். என்னது? அமிலி துமிலி எந்த இது மூணுமே வந்து நெளியும். எந்த நெளியும் கரெக்டான ஸ்பெல்லிங். டேஷ்க்கு இது ஸ்பெல்லிங் ஏன்றாங்க அவங்க. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சிட்டேன். அதான் அந்த மாதிரி ஐக்யூ லெவல்ல பாத்துட்டாங்க. 4 சோ ஏ 1 கெட் அவுட். ஏ அக்கா யா இது என்னக்கா எழுதி இருக்காங்க? இது நெல்லியும். சூப்பர். நீங்க சொல்லுங்க எது கரெக்டான நெளியும்? தமிழ் ஆளுமை மிக்க ஒரு ஆள் மணிமேகலை அக்கா என்பது இதன் மூலமாக தெரியப்படுகிறது. சூப்பர்க்கா, கரெக்ட். அந்த நெளியும் தான். நெளியும் தான். அக்கா நான் எது தெரியும்ல, தெரிஞ்சா சொல்லு, தெரியலனா பேசணும்னு சொல்லி தான் உன்னை இங்க வச்ச ப்ரோ. சூரகேசன் ப்ரோ இல்லக்கா, நியாயமா இந்த கேள்விக்கு இந்த கேமுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்றது அவங்க தான். தெரியல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கிறாங்க. சரிக்கா, அடுத்த கேள்வி. சம்போ சிவ சம்போ என்ற பாடலில் வரும் காதல் ஜோடி இருங்க. என்னக்கா மணியக்கா தான் அடிச்சாங்க. சரி ஓகே. இல்லண்ணே கொஸ்டினை முடிக்க விடுங்க. அக்கா, சம்போ சிவ சம்போன்ற பாட்டுல காதல் ஜோடிகள் சசிகுமார் சார் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவாங்க? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். நான் தானே? ஆமா. என்ன சசிகுமார் சார் இருந்து என்ன வாங்குவாங்களா? ஆமா. சம்போ சிவ சம்போ பாட்டுல ஓகே அவர்ட்ட இருந்து என்ன வாங்குவாங்க? போச்சு, இது மூணுமே வாங்குவாங்க. என்னது? பஸ் டிக்கெட் கா. பஸ் டிக்கெட் கா. இல்ல ஏ கார்ல இருக்கு கார். என்ன தலைய வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா? நான் சொல்றேன், எனக்கு தெரியும். செயின் இல்ல பணம். பஸ் டிக்கெட். ஃபர்ஸ்ட் வந்து பஸ் டிக்கெட் அக்கா. வாங்க ப்ளீஸ் வாங்க. செயின் நான் தான் சொன்னேன். பணம் தான் கொடுப்பாரு. இப்படி வச்சு பணத்தை கொடுத்து அப்புறமா செயின் தருவாரு. ப்ளீஸ் நில்லுங்க. ஃபைனலா என்னக்கா லாக் பண்றீங்க? நீங்க தொட்டுட்டீங்க. நீங்க வந்து பஸ் டிக்கெட்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்க செயின் சொல்லியிருக்கிறீங்க. அப்பா ஆக்சுவலி பஸ் டிக்கெட் வாங்க தான் செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க வந்து செயின் தான் கொடுத்திருப்பாரு ஆக்சுவலி. என்னக்கா நீங்க 2 மினிட்ஸ் எனக்கு கடன் கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன். ஆனா பஸ்ஸர் அழுத்துனது அவங்க தான் ப்ரோ. அவங்க என்ன தானே கேட்டு போனாங்க. அவங்க டீம்மேட்ட பார்க்கவே இல்ல. நான் பஸ் அக்கா உங்களை நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. சரி நான் தோத்துட்டேன். நீங்க தோத்துட்டீங்க. நீங்க வந்து 1 பாயிண்ட், நீங்க 2 பாயிண்ட். ஐயோ சம்போ சிவ சம்போ. அண்ணா அங்க பாருங்க அண்ணா. ப்ளீஸ் கா. இந்த பாருங்க. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? உங்களை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன் நானு. குத்து நல்லா காது குத்து. நீ ஏன் இப்படி பண்ற? உன் சோக்கு வரும்போது நான் ஏதாவது பண்ணனா? அமைதியா தான் நின்னுட்டு இருந்தேன். என் சோக்கு வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கற. பக்கத்துல நிக்கிறாங்கண்ணே. இல்லடா நான் தூரமா நிக்கிறேன் பாரு. ஓகே. பாட்டுல வந்து பாட்டுல மழை வரும். ஆனா ஷூட்டிங் வெயில்ல எடுத்திருப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நான் தான் சொல்லுவேன். என்னங்க இப்படி மழை எடுத்தால எப்படி வெயில் அடிக்கும்? அரடா மழைடா. மழையே தூ. இப்படி மழை எடுத்தா எப்படி வெயில் அடிக்கும்னு ஒரு பாட்டு நீங்க தான் எழுதணும் உட்கார்ந்து. ஏய் இப்படி மழை அடித்தால் இப்படி மழை அடித்தால் எப்படி மழை அடித்தால் இஸ் தி ரைட் ஆன்சர். நல்லா கத்திட்டே இருந்த பின்னாடி இருந்து. இதுல டை பிரேக்கரே கிடையாது. 2 பேருமே வந்து வின் பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு நீங்களே தொடர்ந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க பாக்கட்டும் ஃபர்ஸ்ட். 199 ரூபாய். இந்த ஓவாக்கு தான் இந்த மாதிரி ஓடுனியாக்கும். அண்ணா அந்த ஜிபேல வரும்ல ஸ்கிராட்ச் பண்ணா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பரவாயில்ல. நம்ம 199 ரூபாய். ஓகே, கார்த்தி சார் என்ன வச்சிருக்காருன்னு பாப்போமா? 5000 ரூபாய் வச்சிருக்காரு. கார்த்தி சார் என் ஊர்க்கார பயமுள்ளையாச்சே நம்பாம விட்டனே. ஐயோ. எந்த ஊருக்கா நீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர்ல எங்கங்க? கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரங்களா? ஏனுங்க அந்த கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு 10 ஏக்கருக்கு லேண்ட் வாங்கி கேட்டீங்க. ஆமாடா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த ரவுண்டோட பேரு காப்பிரைட். இந்த ரவுண்டோட பேர் வந்து காப்பிரைட். அது போறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் செலிபிரிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணிடலாம். முதல் செலிபிரிட்டி பிரசாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார், உலக நாயகன். யார் வேணும்? நீ சொல்லுடா. சூப்பர் ஸ்டார். பிரசாந்த் சார்.
எனக்கு தெரியும் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க. இந்த ரவுண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அக்கா? நீங்க ஒரு பாடல் வந்து சொல்ல போறீங்க. ஆ அந்த பாடலை வந்து நான் நடிச்சு காமிக்கணும். நடிச்சு காமிக்க கூடாது. உங்க டீம்மேட்டுக்கு வந்து நீங்க பாடி தான் சொல்ல போறீங்க. வெளியில இருந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அந்த பாட்டை நீங்க பாடி சொல்ல போறீங்க. ஆனா எப்படின்னா அந்த பாட்டோட வரியில எல்லாமே ஒரு பேரை வச்சு சொல்ல போறீங்க. புரியலல? இப்போ சாம்னு வச்சுப்போம். சாம் தான் உங்களுக்கான வார்த்தை அப்படின்னா ஓகே. இறகை போலே அந்த பாட்டு உங்களுக்கு சொல்றாங்கன்னா சாம் 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 அப்படி பாடணும் நீங்க. அதை வந்து உங்க டீம்மேட் கண்டுபிடிக்கணும். நீங்க பாடுனது அழகே அழகேல அழகே இறகை போலே. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. 90 செகண்ட்ஸ் கொடுப்போம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். நீங்க யூஸ் பண்ண போற நேம் வந்து ரோஷினி. அது நானு எல்லா பாட்டுமே உங்களுக்கு வரது எல்லா பாட்டுமே ரோஷினின்னு தான் பாடணும் நீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரோஷினி 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 நீ ரோஷினி உன் மேல ஆசைதான். இன்னைக்கு வாங்க போம்மா. ரோஷினி 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 ரோஷினி. அம்மா 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 அம்மா. இங்க என்ன நடக்குது? ஏன் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியலடி. நீ சீக்கிரம் சீக்கிரம். ரோஷினி ரோஷினி ரோஷினி. எள்ளுவைய பூக்களே. எல்லுவையா பூக்களே பாட்டா எப்படி? அடுத்து 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 அடுத்து. ரோஷினி 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 ரோஷினி. ஏய் ஆடாத. நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே அடுத்து அடுத்து அடுத்து. சோலி முடிச்சு. ரோஷினி ரோஷினி ரோஷினி. ஹைரா ஹைரா ஹைரா. ஏய் சீ. ஏதாவது யோசி. இல்ல நம்ம கிளம்பிரலாம்னு நினைக்கிறேன். ரோஷினி 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 ரோஷினி. இதெல்லாம் கண்டுபிடிச்சா ரோஷினி 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 ரோஷினி. தெரியல. அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு. ரோஷினி ரோஷினி ரோஷினி. அப்படியே போடு அப்படியே போடு. ஸ்டெப்லாம் போட கூடாதுங்க. போட இப்படி அடுத்து அடுத்து அடுத்து. ரோஷினி ரோஷினி நீ ரோஷினி 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 ரோஷினி. ஐயோ கருப்பு பேரழகா. நெக்ஸ்ட். ரோஷினி 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 நீ ரோஷினி 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 ரோஷினி. அக்கா டைம்ஸ் ஐயோ. 7 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஒரே சூப்பர். நிமிஷம். ஆனா எனக்கு சாம். என்ன பாட்டு? ஏய் காயே கருப்பக்கா. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு. ஐயோ சாரி. யாரு இந்த பாட்டு கேட்டாலும் சாரி. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. 7 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. உங்க டீம் பேரு சில்லாட்டி. சில்போ சில்லாட்டி. சில்போ சில்லாட்டி. அக்கா நீங்க இங்க I வாங்க. accept the நீங்க இங்க defeat. வாங்க. பிரசாந்த் சார் என்ன மன்னிச்சிருங்க பிரசாந்த் சார். அக்கா உங்களுக்கான பேர் வந்து ஸ்ரீனிஷா. அக்கா சும்மா ஒரு சாம்பிள் கொடுங்களேன். உங்களுக்கு ஏதோ என்ன பாட்டு தோணுதோ அதை ஸ்ரீனிஷான்னு பாடி காட்டுங்க. நாங்க எல்லாருமே கண்டுபிடிக்கிறோம். நிஷா நிஷா. அப்படி கிடையாது. அதுலயும் ஸ்ரீ வரணும். ஸ்ரீனிஷா 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 அப்படிதான் சொல்லணும். அப்படியா? ஆமா. ஏங்க அது ரொம்ப டங் ட்விஸ்டர் நேமா இருக்கேங்க. ஸ்ரீனிஷா தான் வேற லெவல்ல இருக்கு. நீங்க பாடுங்க. ஓகேல? ஓகே ஓகே. ரெடி? 8 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க வின். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்ரீனிஷா 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 ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிஷா 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 ஸ்ரீ ஸ்ரீனிஷா ஸ்ரீனிஷா ஸ்ரீனிஷானி ஸ்ரீனிஷா நிஷா. என்ன ஆடு மாதிரி ஏதோ பாடு. அடுத்த பாட்டு போயிருங்க. ஆடமால குறங்க. ஸ்ரீனிஷானி சனி ஸ்ரீனிஷானி சனி சனி. சனியா? ஸ்ரீனிஷானி சரி சரி. நீஷனி ஸ்ரீனிஷானி நிஷா ஸ்ரீனி. ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க ஜி. அடுத்த பாட்டு போயிருங்க. சின்ன பேரா கொடுங்க. நல்லா கவனி. நல்லா ஷோ. ஸ்ரீனிஷா ஸ்ரீனி ஸ்ரீனிஷா ஸ்ரீனி ஸ்ரீனிஷா ஸ்ரீனி ஸ்ரீ. ரெண்டக்கா கோவிந்தாரி கோவிந்தா. எல்லாமே அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்லா ஈஸியான பாட்டு. ஓகேவா? ஸ்ரீனிஷா 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 நிஷா ஸ்ரீ ஸ்ரீனிஷா கோபப்படாத. ஐயோ. கையில எடுக்காது. ஸ்ரீனிஷா இது ஸ்ரீனி ஸ்ரீ. கண்மணி ஆடி போட காதல் அடுத்து அடுத்து. நான் பாட்டு இது. ஓகே இங்க பார். ஸ்ரீனிஷா நிஷா ஸ்ரீனிஷா நிஷா காதல் வளர்த்த காதல் வளர்த்த. ஓகே ஓகே. ஸ்ரீனிஷா ஸ்ரீனிஷா. வசிக்கிறோம். நெக்ஸ்ட். ஒரு நிமிஷம் அடுத்து. ஏய்
ஸ்ரீநிஷா ஸ்ரீநிஷா ஐயோ இரு ஸ்ரீநிஷா ஏச்சி அடுத்து ஆனா டான்ஸ் ஆடுறாங்க நான் ஆடவே இல்லை கை கட்டிக்கிட்டேன் ஸ்ரீநிஷா ஸ்ரீநிஷா நிஷாஷா ஸ்ரீநிஷா ஸ்ரீநிஷாஷா ஸ்ரீநிஷாஷா நிஷா நிஷாஷா சோலி முடிச்சு சஷா ஏ மச்சா சரியா இவர் ஸ்ரீநிஷா ஸ்ரீநிஷா நிஷாஷா டைம்ஸ் அப். அக்கா இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. என்ன பாட்டு? எல்லா புகழும் ஒரு இது ராகமா வர்றீங்க எனக்கு நல்லா என் பாட்டு கேக்குது. என்ன? காதலிக்கும் பெண்கள் ஒரு வாட்டி பாடல. சீனி நீஷா 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 சீனி நீஷா 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 நீ. மணிமேகலை அக்காக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். அக்கா இப்போ அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். பார்க்கலாம். எஸ். ஆனா அவங்க தான் வின். எங்களுக்கு எவ்வளவு இருந்தா எங்களுக்கு அந்த காசு கிடையாது. ஆமா கிடையாது. எவ்வளவு போச்சுன்னு பாப்போம். எவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா 399. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமா 799. என் உலக நாயகனை உதாசீனப்படுத்துறீங்க. என் தலைவன் உள்ள 2000 வச்சிருக்கா அப்படி. இங்க பாருங்க 2000 வைங்க. அவரை உதாசீனப்படுத்தணும். நீங்க அவர் எம்பி அவர் இருக்க சும்மா நீங்க படி அவன் பேசிட்டு பாரு. சாமியை தூக்கிடுங்க நல்லா இருப்பீங்க. ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யா சூனா பானா எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? 199. ரெண்டு ரவுண்டுக்கு சேர்த்து. ஆமா. எஸ். சில்போ சில்லாட்டி 2 ரவுண்ட் சேர்த்து 399. 399. இப்போதைக்கு ரீசார்ஜ் பேக் நேமா சொல்றீங்க இவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி. அடுத்த ரவுண்ட்ல நீங்க வந்து வேற லெவல்ல ஜெயிக்கணும். ஓகேயா? ரெடியாக்கா? யா இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க ஒன்னு பாட்டு சொல்ல போறீங்க. நாங்க வரைஞ்சு காமிச்சு காம்படிட்டர் கண்டுபிடிக்கணும். அவ கோ கண்டுபிடிக்கணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான். அதேதான். சூப்பர். சோ இந்த ரவுண்டோட பேரு சித்திரம் பேசுதடி. இந்த ரவுண்டுமே நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த செலிபிரிட்டிஸ் யார் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஹிப்ஹாப் தமிழா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், ஜிவி பிரகாஷ் அவர்கள். உங்களுக்கு யாருக்கா வேணும்? ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ். ஆதி அண்ணா. ஹிப்ஹாப் தமிழ். ஓகே. எதனால ஹிப்ஹாப் ஆதி அவர்? ஏன்னா அடுத்த பாட்டு அவர் பாடுறாங்க. இவங்களே எனக்கு விடுறதுக்கு மனசு இல்ல. எனக்கு 2 பேருமே ஐ மீன் 3 பேருமே விடுறதுக்கு மனசு இல்லதான். ஏன்னா எல்லாருக்குமே கான்செப்ட் இருக்குல்ல. ஓகே. எல்லாத்தையுமே கான்செப்ட் பண்ணணும்ல நீங்க. இண்டின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு எனக்குள்ளார ஒரு இன்ஸ்பயர் பண்ற ஒன் ஆஃப் த ஒரு ரீசன் வந்து ஆதி அண்ணா. ஸோ அதனால அவர் எடுத்துட்டேன். ஓகே அக்கா, உங்க டீம்ல இருந்து யார் வரீங்க? ஃபர்ஸ்ட் வரையணுமா இதுல? வரையணும். சரி நான் வரேன். வரைய எங்க அங்கங்க போறீங்க? இங்க இருக்கு. நான் வலது பக்கம் திரும்ப ராசி அதனால திரும்ப. ஓகேயா? மணி எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நீ. உங்களுக்கான பார் பார் பாடல். இதுல நான் எதை பார்க்கணும்? இதுவா? ஓகே. ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர்மணி. என்னது இது? கட்டம், ஜெயில், கண்ணாடி, ஜன்னல். ஜன்னல் பேருந்தில் இல்ல ஜன்னல். ஓகே. ஜன்னல் ஜன்னல் கை நினைச்சேன். கை என்னது இது? இல்ல எனக்கு பாட்டு கொடுத்து எனக்கு விரலா? என்ன ஒழுகுது கையில இருந்து? இது நதி, ரிவர், பீச், தண்ணி. இன்னுமா? ஜூஸ், டீ, முடியா? வேறயா? ஜன்னல். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். ஜன்னல்ல வச்சு பாட்டாது. ஜன்னல் கை ஜன்னல். கை ஜன்னலா? நான் சொல்லவா? சும்மாறா. ஆனா நாங்க சொல்லலாமா? சொல்லலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். என்னது இது? 10 ரிவர், வாட்டர், சி, பீச், நதி. நதி. வேற ஏதோ வரைஞ்சு காட்டுடி. நான் சொல்றேன் பாருங்க. டீகோட். ஜன்னல் வந்த காற்றே. காற்றா? மூணாவது ரவுண்ட்ல கூட்டறவங்கள மாத்தி முடியுமா? அக்கா எதுக்குக்கா கை? கை என்ன வந்த? அது கை மாதிரியாக்கா இருக்குது. ஏன் கை இப்படிதான் இருக்கு? எனக்கு பிச்சைக்காரன் பை மாதிரி இருக்குதுக்கா இது. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி இத பாத்து. நீங்க கண்டு வேற பிடிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் ஜி. ஆனா கை இதுல எனக்கு வரல. கையில இருந்து ஏதோ ஒழுகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கையில இருந்து ஏதோ ஒழுகுதாங்கா. அவன வச்சுனா என்ன பண்றது? சரி விடுங்க. So okay, we are destined for this. உங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா. சரி அடுத்தது ஜெயிப்போம். சூனா பானா இந்த ரவுண்ட் வீணா போன மாதிரி விளையாண்டீங்க. இல்ல பட் இன்னும் இருக்குல ஆப்ஷன்ஸ் இருக்குல. இன்னொன்னு இருக்குது. சோ இப்போ நீங்க யார் வரீங்க?
கண்டுபிடிக்க கூடாது வாங்க. சுவாமி. ஒண்ணுமே தெரியலையே. கம் ஆன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. போடா. ஈஸியா கொடுப்பாங்க வா. ஐயோ. யானை 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 பாட்டு தும்பிக்கை. யானையா? என்ன ஹாரி பாட்டர்ல வர அந்த ஏய், இரு, குட்டி வெயிட் மாதிரி பண்ணு வெயிட் இருக்கு. பண்ணு. ஏய் பேசக்கூடாது. ஓ மழை. சூரியனா? 30 seconds more. முட்டை. இல்ல கைலாம் அசைக்க கூடாது. வரைஞ்சு மட்டும் தான் காட்டணும். முட்டைதான். ஐயோ ஐயோ இப்படி வரையலாமே. ம். நில 20. 15 நில ஒளி. ப்ரோ 15 ப்ரோ. நிலாவே வா வா. 9 8 8 7 6 5 4 என்னது இது? 3 இவ்வளோ இருக்கு. 2 1 என்ன அது? ஆறு படையப்பா. இந்த பாட்டு வந்து நிலா காயுது அந்த பாட்டு. நிலா நிலா காயுது. காயறதை எப்படி நீ காயறத ஒரு கோடு மாதிரி போட்டு Dress காய போற மாதிரி வரைஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ல, Dress தெரியணும். அது லெஹங்காவா வேஸ்ட்டான்னு பாப்பா. ஓகே பட் நைஸ் ட்ரை. வாங்க நீங்க வந்து வரைஞ்சு காட்ட வாங்க. கண்டுபிடிச்ச ஸ்டெப் பை மூணாவது ஸ்டெப்பா பாட்டு. போ. சரியா? ஒரு வார்த்தைகளா போ. ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. இது நல்லா தான் இருக்கு போங்க. பொறாம உங்களுக்கு. மீனு ஏ, மீனு முயல் மீனு கடல் மீனு. ஏ, மீன் எங்கடி வருது இதுல? ரெண்டாவது இருக்கிறது மீன் தானே? இதா இதுக்கா ஏய், வஞ்சர மீன்கா வஞ்சர மீன். ஏய், இது மீனா உனக்கு? அது ஒரு கண்கள் கண்ணு ஆ கண். ஆமா முயல் குட்டி ஆஹா. முயல் கண்ணு. ஆ, முயல் இது என்ன கண்ணு. முயல்? லாஸ்ட் 20 seconds. இருங்க முயல் கண்ணு ராபிட். அது இது அது என்ன? அது ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணே எங்க டீம்மேட். 10 எங்களோடத வரைய மாட்டாங்க. 9 ஐயோ 7 6 ஐயோ அது வர 5 நோ டூட் Fast-ஆ போ fast-ஆ. 1 நான் சொல்லவா? நான் சொல்றேன். ஆ. ஸ்ட்ராபெரி கண்ணு. வா. நீங்க ஆனா உங்க டீம்ல வரையறத கண்டுபிடிக்க மாட்டீங்க. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இதுல வந்து கண்டுபிடிச்சா இவங்க வின். ஓகேயா? கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்ன இது? இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டுல ஒரு பிரளயமே நடக்க போகுது. தெரியல. காதல் காதல் குடினா ஈஸியா தான் இருக்குமா? காதல் எக்ஸ்கியூஸ் மீ. காதல் 20 seconds. கையா சோலி முடிச்சு. காதல் மீடியா மெசன்ஸ் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. காதல் காதல் ப்ரோ வழியா ப்ரோ 15 seconds தானே? இல்ல ஏய் சின்னம்மா 30 seconds. காதல் விளையாட்டு காதல் கிரிக்கெட். வா. சோ இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க பேரு என்ன சொல்லுங்க நீங்க. சில்போ சில்லாட்டி. இந்த போட்டியில ஜெயிச்சது என்னமோ சில்போ சில்லாட்டி தான். இப்போ உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத ஓபன் பண்ணி பாத்துறலாம். இதுல கண்டிப்பா நிறைய தான் இருக்கும். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் பாக்குறேன் I'll see. வேணாண்டி எவ்வளோ? ஐயோ அவ பயங்கரமா. வாவ். Oh my god. ₹8000. சூப்பர். ஹாப்பியா இருக்கு. அதுல வந்து 3999 ரூபாய் அண்ட் இதுல வந்து 10000 ரூபாய். ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து 9999. ஜிவி சார். உடனே நீங்க நினைச்சதாலும் பிரயோஜனம் இல்லையே, நீங்க தோத்துட்டீங்களே. ஏக்கா நீங்க எவ்வளோக்கா ஜெயிச்சிருக்கீங்க மொத்தம்? 99.5 99.5. ரெண்டு பேரும் பாதி பாதி. ஆமா. ஓகே நீங்க மொத்தம் எவ்வளோ? 8498. 8498 rupees வந்து சில்போ சில்லாட்டி வின் பண்ணிருக்காங்க. அப்ப ஒழுங்கு காட்டுங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. இதே மட்டும் எதுக்கு இதையும் கொடுங்க. 4 பேரும் நடுவாக்குல வாங்க.
அம்மா அம்மா பாட்டு வந்து சோக பாட்டாவே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மாற்றி பாடி இதை ஷோ முடிச்சிடலாம். ரெடி 1 2 3 4 டின்சாக் டின்சாக். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அம்மா அம்மா நீ எங்க அம்மா, எங்க போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு நானும் தெரிவேன் தாயே. ஐயோ ஐயோ அதை எப்படி பாடுவேன்? வேணாம் அந்த வேணாம் அம்மா பாட்டு கேட்டு எல்லாரும் அழுவோம். இந்த பாட்டை கேட்டா அம்மாவே அழுவாங்க. ஸோ எனக்கு நான் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எபிசோடாக இது அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் அ லாட். ஸோ மீண்டும் ஒரு குரூப் ஆஃப் கெஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், லவ் யூ.